வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது இந்த பொம்மை டாஸ்க் முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு டீலை போட்டாங்க. நம்ம மஞ்சரி செமையாக வந்துட்டு ஜாக்லின் கிட்ட ஒரு டீலை போட்டாங்க. நான் ஜாக்லின் ஓன் பொம்மையை நான் போய் உள்ளே வச்சுறேன், ஆனால் எனக்காக நீ ஸ்டாண்ட் பண்ண, ஏன்னா என்னோடய பொம்மை ஹன்ஷிதா கிட்ட மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் ஓகே சத்தியமாக உனக்காக நான் நிற்பேன், எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் வந்துட்டு உச்சா போகாமல் ரெஸ்ட் ரூம் போகாமல் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் எல்லாமே பண்ணாமல் நான் இருக்கேன் அப்படின்ட்டாங்க. சத்தியம் வாங்கிட்டாங்க, அவங்க போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ 2 பேர் நடக்குது. அதுக்கு முன்னாடி மஞ்சரி போயிட்டு ஹன்ஷிதா கிட்ட போய் கேட்டிருப்பாங்க, எதுக்காக நீ வந்துட்டு வைக்காமல் இருக்க என் பொம்மையை அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு தீபக் அண்ணா சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு எதுவுமே சொல்லலை. அப்போது நல்ல விஷயம் தான் அப்படின்னு நானும் நினச்சி விட்டுட்டேன். அவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் முத்துக்குமார் மட்டும் சொன்னார் சூப்பராக, இல்லை அது ஃப்ராடு தரம் பண்ணுது அப்படின்னு. இப்போ வந்து எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. மஞ்சரி இந்த பக்கம் நடந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மஞ்சரி இந்த கேமில் இருக்காங்களா இல்லையான்றதை தீர்மானிக்க போகிறது ஹன்ஷிதா. ஸோ அதனால் வந்து தீபக்கும் வந்து பேசுகிறார், ஏன் ஹன்ஷிதா நீ எவ்வளோ நேரம் வைக்காமல் இருப்ப, உனக்கு ஒரு மாதிரி இல்லையா, நீ பண்ணலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லும்போது இல்லை வைக்க முடியாதுன்னும் போது இவங்க திரும்பவும் கேட்குறாங்க, ஏன் ஹன்ஷிதா நீ உள்ளே வைக்க மாட்டேற, நீ தீபக் சேவ் ஆகணும்னு நினைக்கிறியா இல்லை நான் வெளியே போகணும்னு நினைக்கிறியா அப்படின் போது ரெண்டும் தான்றாங்க. இதையே நீ முதல்ல சொல்லலை, என்ன காரணம் அப்படின்னா அப்போ வைக்கிறாங்க அந்த ஷாக்கிங் காரணம் என்னவா, இந்த 50 நாள் முடிஞ்ச உடனே இந்த கோடை வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த பொம்மை டாஸ்க் கொடுத்தாங்க. இனிமே தான் சூப்பரான டாஸ்கே ஸ்டார்ட் ஆக போகுது, இனிமேல் தான் எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் கேமை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். இது ஒரு குத்தமா? ஆடா பாவிகளா, இது என்னையா குத்தம்? இதில் காமெடி என்னென்னா பக்கத்தில் இருக்கிற முத்துக்குமரன் அதை சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 1வது டேலேருந்து இந்த 54வது டே வரைக்கும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா, சோறு தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா, நீ பாட்டுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து என்னை வந்துட்டு நீ அசால்ட்டாக வந்து எங்கள் எல்லாருமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி சொல்கிறேன். வந்து 3 வாரத்துலேயே வந்துட்டு இனிமேல் தான் கேமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு, அப்போ நீ வந்ததுனால தான் இந்த கேம் ஸ்டார்ட் ஆச்சு, சுவாரஸ்யமாச்சுன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஹன்ஷிதா நல்லா தானே பேசிகிட்டு இருந்தாங்க, இது ஒரு காரணமா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்காவது புரியுதான்றதை சொல்லுங்கள். இதில் வந்துட்டு 2 பேரும் ஒரே விஷயத்த சொல்லியிருக்காங்க, முத்துக்குமரனும் சொல்லியிருக்காரு, மஞ்சரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் முத்துக்குமரன் 1வது நாள்லேருந்து சொன்னதுனால அது தப்பு இல்லை, இவங்க வைல்ட் கார்டுலேருந்து வந்தனால தப்புன்றாங்க. வைல்ட் கார்டில் வந்தால் என்ன, ஃபர்ஸ்ட் நாள் வந்தால் என்ன, ஏன் வைல்ட் கார்டில் வந்தவங்க வந்து கப்பு வாங்கிட்டு போலையா, அப்போ வந்து வைல்ட் கார்டில் வந்தவங்களுக்கு கப்பு கிடையாதுன்னு சொல்ல வந்தது தானே, என்னையா நடக்குதுன்ற மாதிரி. சரி உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.